காமர்ஸ் குரூப் எடுத்திருந்தீங்கன்னா ஒண்ணு பிகாம் பிபிஏங்கிற மாதிரி கோர்சஸ் படிக்கணும், இல்ல சிஏ சிஎம்ஏங்கிற மாதிரி கோர்சஸ் படிக்கணும். இப்படின்னு இன்னும் யாராவது உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து ஒடியாந்துருங்க. அப்படிலாம் இல்ல, நம்மளுக்கும் நிறைய கோர்சஸ் இருக்குன்னு நான் அன்னைக்கு சொல்லியிருந்தேன்ல, அதுல நம்மளுக்கு என்னென்ன ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல ஷார்ட்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று உங்களுக்கான கோர்ஸை எப்படி நீங்களே பர்ஃபெக்டா சூஸ் பண்ணுங்கிறதுக்கு நான் ஒரு 5 ஃபிங்கர் ரூல் சொல்லியிருப்பேன். அந்த ரூலை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் இப்ப சொல்றது என்னங்கிறது உங்களால லிங்க் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்னென்ன கோர்சஸ் இருக்குங்கிறத நான் ஒரு 10 ஸ்ட்ரீம்ஸா கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ். இதுல நம்மளோட நார்மலான பிகாம் ஃபேமிலி இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் இதுல வருவாங்க. மேனேஜ்மெண்ட் அண்ட் பிசினஸ் நம்மளோட பிபிஏ ஃபேமிலி இதுல வருவாங்க. ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இதுல அப்கோர்ஸ் சிஏ சிஎம்ஏ சிஎஸ் மாதிரியான கோர்சஸ் வரும். எக்கனாமிக்ஸ் அண்ட் அனாலிட்டிக்ஸ்ல பிஏ எக்கனாமிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த மாதிரியான கோர்சஸ் வரும். பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ்ல பேச்சுலர் ஆஃப் பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் பிஎஃப்எஸ்ஐ ப்ரோக்ராம் ரிலேட்டடான கோர்சஸ் தான் வரும். லா கோர்சஸ்ல பிஏ எல்எல்பி பிகாம் எல்எல்பி இதெல்லாம் வரும். ஐடி ரிலேட்டடான கோர்சஸ்ல பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்புறம் பிசிஏ இந்த மாதிரியான கோர்சஸ் வரும். அடுத்தது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் மீடியா. இதுல என்னென்ன வரும் அப்படின்னா நம்மளோட சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், அதுக்கப்புறம் பிராண்ட் கம்யூனிகேஷன், அட்வர்டைசிங், ஜேர்னலிசம் இந்த மாதிரி கோர்சஸ் தான் வரும். அடுத்து சைக்காலஜி அண்ட் ஹியூமானிட்டிஸ். இதுல வந்து பிஏ சைக்காலஜி, லிட்ரேச்சர் இந்த மாதிரியான கோர்சஸ் தான் வரும். சோஷியாலஜி வரும். இன்டகிரேஷன்ஸ் இது எப்படின்னா நம்மளோட ஒரு ஸ்ட்ரீம் இருக்கு இல்லையா, இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் அக்கௌண்டிங் ஸ்ட்ரீம்ல பிகாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதோட ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ல இருக்கக்கூடிய சிஏ அல்லது சிஎம்ஏ இது ரெண்டையும் மர்ஜ் பண்ணி படிக்கக்கூடியதான் இன்டகிரேஷன். இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய 10 டிஃப்ரெண்டான ஸ்ட்ரீம்ஸ். இந்த 10 டிஃப்ரெண்டான ஸ்ட்ரீம்ஸ்ல இருக்கக்கூடிய டிஃப்ரெண்டான கோர்சஸ், அது எங்க படிக்கலாம், எப்படி படிக்கலாம், எவ்வளவு செலவாகும், எவ்வளவு ஏர்னிங் எதிர்பார்க்கலாம், அதுல இருக்க ப்ரோஸ் என்ன கான்ஸ் என்ன, இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அதுலதான் டீடைலான வீடியோ போட முடியும். இங்கெல்லாம் 1 மினிட்ல நான் அவ்வளவு பேச முடியாது. அதனால அங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு இந்த 10 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம் சொன்னேன் இல்லையா, இதுல எந்த ஸ்ட்ரீமை வந்து ஃபர்ஸ்ட் பேசலாம் அப்படிங்கறத வந்துட்டு கமெண்ட்ல போடுங்க. நான் அந்த ஸ்ட்ரீமை இன்னைக்கு ஈவினிங் வந்து ஃபர்ஸ்ட் பேசுறேன். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோட ஃபாலோ பண்ணி வச்சுட்டு நம்மள மாதிரி இருக்கக்கூடிய நிறைய ஃபார்மர்ஸ் ஆர்மிக்கு இதை ரீச் ஆகிறதுக்கு அந்த ரீஷேர் பட்டனையும் லைக் பட்டனையும் தெரிவிக்க விடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லி இதை ஃபாலோ பண்ண சொல்லுங்க. கவுன்சிலிங் டேட் இன்னும் கொஞ்ச நாள் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ கடைசி நேரத்துல கோர்ஸ் நினைச்சு பேனிக் ஆகாம இப்பயே கொஞ்சம் ப்ராப்பரா வந்து எல்லாத்தையும் முடிவு பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய்.